ஜெய் ஸ்ரீராம். இந்த துஷ்யந்த் ஸ்ரீதரோட ஒரு ப்ரோமோவில் அவர் வந்து ராமருக்கு 11,000 வருஷம் இல்லை, 100 வருஷத்துக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு நாம் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதில் சில பேர் அவரோட ஃபாலோயர்ஸோ ஃபேன்ஸோ இல்லை அவளை பிடிக்குமோ என்ன விஷயம் தெரியல, அவளும் பக்தா தான், அவளும் ஏதோ ஒரு சமுதாய அக்கறையில் தான் சில கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கா. அவர் வந்து கமெண்டேட்டர்ஸ் அவரை படித்து தான் துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து இந்த விஷயங்களை சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து பொது வெளியில் இப்படி சொல்லாமல் அவர் வந்து அழைச்சி நீங்கள் பேசலாமே அவர்கிட்ட அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். அவர் வந்து நல்லா மெத்த படித்தவர், அறவே காடுகளெல்லாம் இல்லை, நல்லா மெத்த படித்தவர் அவர், அதனால் அவருக்கு விஷயம்லாம் தெரியும். இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லாமே அப்படின்னா, அவர் எல்லா கமெண்டேட்டர்ஸும் ஓட வார்த்தையும் அவர் எடுத்துக்கலை. ஒரு கமெண்டேட்டர், அந்த ஒரு கமெண்டேட்டர் இந்த மொத்த ஸ்லோகத்தையே பிரக்ஷிப்தம்னு சொல்கிறார். பிரக்ஷிப்தம்னா இடைசொருகள் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடைசொருகள்னு சொன்ன அந்த கமெண்டேட்டர் இவர் ஒருத்தர் தான், அந்த ஒரு கமெண்டேட்டர் தான் இப்படி சொல்லியிருக்கார். மற்ற கமெண்டேட்டர்லாம் அப்படி சொல்லலை. அந்த ஒரு கமெண்டேட்டர் வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு இவர் அஜெண்டாக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டார் அவர். மற்ற கமெண்டேட்டர்ஸ் படிக்கலை. முக்கியமாக மத்வாச்சாரியாரோட பாகவத தாத்பரிய நிர்ணயம், அதில் ஒரு 4-5 பேர் கமெண்டேட்டர்ஸ் இருக்கா. அதே மத்வாச்சாரியாரோட மகாபாரத தாத்பரிய நிர்ணயம், அதுக்கு 16 பேர் இருக்கா கமெண்டேட்டர்ஸ். அந்த இதெல்லாம் தொடவே இல்லை அவர். இதெல்லாம் தொட்டிருந்தால் இந்த டவுட்டே வந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இதை பொது வெளியில் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, இவரை நிறைய பர்சனலாகவும் ரீச் பண்ணியாச்சு, ட்விட்டர் மூலியமாகவும் ரீச் பண்ணியாச்சு, மெயில் மூலியமாகவும் ரீச் பண்ணியாச்சு, பொறுமையாகவும் சொல்லியாச்சு. நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க சார், இந்த மாதிரி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு ரிப்ளைஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவாளை கண்டம் பண்ணதில் 2 பேர் இருக்கா. ஸ்ரீ உத்தராதிமட்ட சன்னியாசியாக இருக்கிற ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர் ஒருத்தர், பேஜாவார மடத்தோட சன்னியாசியாக இருக்கிற ஸ்ரீ விஸ்வப்பிரசன்ன தீர்த்தர். இவர் உத்தராதிமட சுவாமி வந்து மூலராம அர்ச்சகர். ராமர் பூஜை பண்ண ஒரு ராமர் விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுற உத்தராதி மடத்தோட பீட்டாதிபதி மகாவித்வான். அவரும் கண்டம் பண்ணியிருக்கார். லைன் பை லைனாக, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக, லாஜிக்கலாக பொறுமையாகவும் சொன்னார். இந்த மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு பொறுமையாக சொன்னார். அவர் பெங்களூரில் நிறைய நாட்கள் பெங்களூரில் தான் இருப்பார் அந்த சுவாமிஜி. நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் அவரும் பெங்களூரில் தான் இருக்கார். எப்போ வேணால் போய் பார்த்துருக்கலாம், இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் ஈடுபட்டிருக்கலாம், டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கலாம். நிஜமாகவே ஜனங்களுக்கு இது பாதிப்பு இல்லையா அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணலை இது வரைக்கும். ஒன்று. பேஜாவர் மட்ட சுவாமியும் அதே மாதிரி அயோத்தியா ராமஜென்ம பூமியோட ட்ரஸ்டி. அவர் அயோத்தியா பிரதிஷ்டை பண்ணதில் அவர் தான் பிரதிஷ்டை பண்ணதே. 48 நாள் மண்டல பூஜை பண்ணதே அவர் தான். அவரும் இந்த மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக சாஸ்திரத்தோட வச்சனங்கள்லாம் எடுத்து இவர் சொன்ன விஷயங்கள் ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ரொம்ப பெரிய மனசு பண்ணி டிஸ்கஷனுக்கு வாங்குவோம். நீங்கள் வி ஆர் வெரி மச் வெல்கமிங் டு டிஸ்கஸ் தீஸ் திங்ஸ் வித் யூ. கடைசியில் சத்தியத்தை நிறுவலாம், நாம் எது சத்தியமோ அதை நிறுவலாம் அப்படின்னு அவர் கால் ஃபார் பண்ணி, இந்த 2 பேரும் கால் ஃபார் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே ஆகிடுது. இந்த 2 கால் ஃபாரும் கன்னடத்தில் பண்ணியிருக்கா. அதுக்கு தமிழ் சப்டைட்டில்ஸ் இருக்குது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் நானே சில இடத்துல பேஜாவர் சுவாமிக்கு நானே பண்ணியிருக்கேன். அவருக்கு துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு கன்னடம் நல்லா தெரியும். கன்னட தேசத்திலே பிறந்து வளர்ந்து கன்னட தேசத்தில் இருக்கவர் அவர். கன்னடம் நல்லா தெரியும், நல்லா புரியும். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் இந்த 2 சுவாமிஜியும் இது வரைக்கும் ஒரு தடவை பார்க்கல. நாம் கொடுத்த ரெக்வஸ்ட், நீங்கள் அவசியம் நீங்கள் வாங்க டிஸ்கஸ் பண்ணுறக்கு வாங்க அப்படின்ற ரெக்வஸ்ட்டையும் அவர் வந்து பொருட்படுத்தலை. இந்த 2 சுவாமிஜி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரத்னமாலா அக்கா சேனல்லையும் சரி, ரங்கராஜ் பாண்டே அவர் சேனல்லையும் சரி, இந்த 2 சுவாமிஜி சொன்னதுக்கப்புறம் இவர் பப்ளிக்கலாக போய் அதெல்லாம் ரெஃப்யூட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள், ரெஃப்யூட்டே பண்ணலை, அதை ரெஃப்யூட் பண்ணுறேன்ற ஒரு பேர் வழியாக இவர் ரெஃப்யூட் பண்ணுறேன்னு ஏதோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதுதான் விஷயம். அவர் இன்னும் ஈவன் டுடே வி ஆர் வெல்கமிங் him to have a very healthy discussion about this matter. All Vaidikas are waiting, Swamijis are waiting. We are very much happy to help Dushyanth Sridhar and his followers and the society in whole to get a clear picture on what the ill effects of such a lowered timeline of Rama will bring on Shastras. What is the right way to do Sri Rama Upasana? இது எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறக்கு எல்லா பண்டிதாலும் மட்டாதிபதிகளும் இன்னும் தயாராக தான் இருக்கா. ஐ எம் பர்சனலி
ஹாப்பி டு அரேஞ்ச் தட் மீட்டிங், ஹாவ் சச் அ டிஸ்கஷன். வி ஆர் வெல்கமிங். வந்தால் சந்தோஷம். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் வர சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம்.